யாருக்கு வாக்களிப்பீங்க? ரெட்டலைக்கு தான், காரணம்? எடப்பாடிக்கு தான் போடுறோம். சரி, ரொம்ப நன்றி. உங்க ஆதரவு யாருக்கு? சீமான். காரணம்? காரணம் அவர் வந்தால் கொஞ்சம் ஆட்சி நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். உங்க ஆதரவு? டிஎம்கே. காரணம்? காரணம் ஆட்சி நல்லா போயிட்டுருக்கு, அது மீண்டும் தொடர்னா நமக்கு நல்லா இருக்கும். சரி, ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆதரவு? நான் பிஜேபி தாங்க. காரணம்? காரணம் நாடே நல்லா இருக்குது, ஆனால் பிஜேபி வந்தாலும் நல்லா இருக்கும். உங்க ஆதரவு? டிஎம்கே இந்த 5 வருஷமாக நல்லா இல்லை, அதனால் பிஜேபிக்கு போடுறோம். ரொம்ப நன்றி. உங்க ஆதரவு? எஸ், ஆஃபீஸில் இருந்து வெளியிலேருந்து எந்த இடத்துக்கு போனாலும் துட்டு இல்லாமல் வேலை நடக்காது. கற்பழிப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. வெளியில் ஒரு டிவி நியூஸே திருப்பி பார்க்க முடியல, கேவலமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் என்னுடைய சர்வீஸில் பார்த்தல. நானும் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்து இப்போ ரிட்டையர் ஆகிருக்கோம். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இது வரைக்கும் பார்த்தல. அவங்க அப்பாவும் இருந்திருக்காரு, இருந்தாலும் அவங்க அப்பாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் வர. ஆனால் இது இவருக்கு என்ன நடக்குதுன்னு இங்கே தெரியாது. அவருக்கு ஒரு தெரியாத சீஃப் மினிஸ்டர் வச்சுட்டு நம்ம எப்படிங்க இது பண்ண முடியும்? கேவலமாக இருக்குங்க. ஆதரவு வந்து யார் நல்லா செய்கிறாங்க போடலாம், ஆனால் இவர் செய்கிற மாதிரியே இல்லையே, அப்புறம் என்ன பண்ணுறது? இதோட போனால் போதும்னு எல்லாமே இருக்கிறாங்க. விவசாயிகளிலிருந்து பொதுமக்கள்லேருந்து எல்லாமே கூலி தொழிலாளிலிருந்து அவன் கொடுத்த பைசா கொடுத்து வாங்க முடியுமா? என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நீங்கள். அதாவது ஒரு விவசாயி எடுத்தாங்கன்னா அவர் விவசாயத்தில் இப்போது 5 வருட பிரிவில் காப்பீடு திட்டங்கிறது நெல். அந்த விவசாயிகளுக்கு வெள்ளம் வந்தாலும் சரி, வறட்சி வந்தாலும் சரி, அவங்களுக்கு காப்பீடு போட்டு காப்பீடு கொடுப்பாங்க. அந்த காப்பீடு திட்டமே கம்ப்ளீட் அவுட் ஆகி போச்சு. எந்த விவசாயம் செஞ்சாத்தானே நம்ம பணம் கையில் இருந்தாலும் பொருள் வாங்கி சாப்பிட முடியும். அந்த விவசாயிகள் நம்ம என்ன பண்ண முடியும்? விவசாயம் சுத்தம் அவுட் ஆகி போச்சே. இதை நினைச்சு பாருங்க, நீங்களே நினைச்சு பாருங்க. உங்க ஆதரவு யாருக்கு? எங்களுடையதெல்லாம் ரெட்டைலை ஐயா எடப்பாடியாக இருக்கு. காரணம்? காரணம் எடப்பாடியாக இருக்கும்போது கொரோனா டைமில் இருந்து நீலகிரிக்காக, மக்களுக்காக, தமிழ்நாடுக்காக எல்லாத்தையும் செஞ்சுருக்காரு. இப்போது இருக்கிற முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சராக தான் இருக்கார் தவிர 566 வாக்குறுதிகளில் ஒரு 50ஐயாவது நிறைவேற்றவில்லை. கஞ்சா எந்த இடத்துல பார்த்தாலும் கஞ்சா டன் கணக்கில் கடத்துகிறாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த இடத்துலையும் கிராம் தான் வந்தது தவிர டன் கணக்கில் வந்தது கிடையாது. இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் டன்னு கணக்கில் கடத்துறது கஞ்சா. அதுவும் அத்தனை பிரமுகருமே டிஎம்கே ஆளுங்க தான். யாரை பிடிச்சி போட்டாலும் அவங்க டிஎம்கே செயலாளருங்கிறாங்க, ஒன்றிய செயலாளருங்கிறாங்க, எம்எல்ஏடைய மச்சாங்கிறாங்க. இதுதான் போயிட்டு இருக்கு. ஒரு 50 வயசு 60 வயசு லேடிஸுக்கு தனியாக இருக்க முடியல வீட்டில். கொள்ளை, ரேப்பு, ஒரே அட்டூழியம். இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த 5 வருஷத்தில் மக்கள் பீதியில் இருக்காங்க. எப்படா இந்த 5 வருஷம் வரும்? மறுபடியும் தெரியாதனமாக நம்ம ஓட்டு போட்டு ஏமாந்துட்டோமே, ஐயா எடப்பாடியார் எப்போ நம்மளை மக்களை காப்பாற்றுவாங்கிறதுங்கிற ஒரு இக்கட்டமான நிலைமையில இருக்காங்க. கண்டிப்பாக 2026 எங்கள் எல்லாத்துடைய ஆதரவும் ரெட்டலைக்கு. ரொம்ப நன்றி. உங்க ஆதரவு யாருக்கு? ஏடிஎம்கேன்னு. காரணம்? காரணம் டிஎம்கே ஆட்சி நல்லா இல்லை, ஏடிஎம்கே வரணும்னு சொல்லி பண்ணுறோம். சரி. உங்க ஆதரவு யாருக்கு? டிவிக்கு. காரணம்? காரணம் புதுசாக வரணும். அதான். சரி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆதரவு எடப்பாடியார், அவரு நல்லாவே செஞ்சிருக்காரு. சரி, ரொம்ப நன்றி. உங்க ஆதரவு யாருக்கு? எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க? டிஎம்கே தான் சொல்லிச்சு. காரணம்? அதெல்லாம் எப்படி சொல்லி சொல்றது? சரி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. சத்யா, உங்க ஆதரவு யாருக்கு? திமுக. காரணம்? காரணம் பஸ் ஃப்ரீ, உரிமைத்தொகை கொடுக்குறாங்க, அரிசி எல்லாம் ஃப்ரீ, நல்லா ஆச்சு. சரி, ரொம்ப நன்றி. ஒன்னே எனக்கு வர்றதில்லையே. உங்க ஆதரவு யாருக்கு? திமுக தான், டிஎம்கே தான். காரணம்? என்ன காரணம்? காரணம் என்ன காரணம்யா? ஒன்றும் வரதில்லையே, அக்காவுக்கு ஒன்றும் வரதில்லையே. சரி, ரொம்ப நன்றி. உங்க ஆதரவு யாருக்கு? ஏடிஎம்கே.
காரணம் நம்ம 83லேருந்து இருக்கேன் அந்த கட்சியில். அதுதான் அதுதான் சரி ரொம்ப நன்றி. அம்மா காலத்துலேருந்து சரி ரொம்ப நன்றி. சரிதானே. உங்களுடைய ஆதரவு யாருக்கு? சீமா. காரணம் காரணம் இப்போ தான் ஃபஸ்ட்டு போட போகிறேன் இந்த டைம். இதுக்கு முன்னாடி டிஎம்கேல இருந்தேன், இதுக்கு புதுசாக போடுறேன். சரி ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆதரவு? டிவிக்கு. காரணம் புரியல. என்ன காரணம்? காரணமும் ஆட்சி மாற்றம் தான். ஸ்டாலின் எடப்பாடி இவங்க மேலே நம்பிக்கை இல்லை, இது வரைக்கும் பண்ணதே போதுன்ட்டு. தளபதி வந்தால் கரெக்டாக பண்ணுவார், எல்லாம் நம்பிக்கை தான். சரி ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆதரவு? என்டிகே. காரணம் தமிழ்நாட்டு தமிழக ஆளணும். உங்களுடைய ஆதரவு? ஸ்டாலினுக்கு. காரணம் ஸ்டாலின். சரி ரொம்ப நன்றி. தனித்தனி இடத்துல ஒரே இது எடுத்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை கணக்கு காட்டணும். அதனால உங்களுடைய ஆதரவு? டிவிக்கு. காரணம் காரணம் எல்லாம் மாற்றம் வரணும்னு சொல்லிடுறாங்க. சரி ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆதரவு? டிவிக்கு தான். காரணம் மாற்றம் தான், புதுசு ஒரு மாற்றம் தேவை. உங்களுடைய ஆதரவு யார்? பிஜேபி. காரணம் காரணம் மோடி மேல இடத்துல நல்லது பண்ணியிருக்காரு, அதுக்குன்னு அல்ல, ஊழல் ஆட்சி வரணுங்கிற ஆசை, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆதரவு யார்? டிவிக்கு. காரணம் புதுமையான ஒரு கட்சி, புதுமையாக ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், அதுக்காக. உங்களுடைய ஆதரவு யார்? ஸ்டாலின். காரணம் காரணமும் நிறைய பண்ணியிருக்கிறாரு, அதனால. உங்களுடைய ஆதரவு யார்? டிவிக்கு. காரணம் நல்லது பண்ணுவாங்க. உங்களுடைய ஆதரவு? கண்டிப்பாக பிஜேபி தான். காரணம் பிஜேபி மாதிரி ஒரு நல்லாட்சி யாராலே தர முடியாது. மோடிஜி கீழே ஆட்சி நல்லா இருக்கும், கண்டிப்பாக நல்லா இருக்கும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில் என்ன நடந்தது எல்லாத்துக்குமே தெரியும், அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் கண்டிப்பாக பிஜேபி தாங்க. சரி ஓகே. உங்களுடைய ஆதரவு? திமுக தான். காரணம் காரணம் சரி ரொம்ப நன்றி. டாடா. உங்கள் ஆதரவு? பிஜேபி கூட்டணி. காரணம் காரணம் வந்து மோடி பிடிக்கும், அதனால. சரி ரொம்ப நன்றி. ஓகே. உங்கள் ஆதரவு? எங்கள் ஆதரவு விஜய். காரணம் காரணம் என்ன, ஆட்சி மாற்றம் வேணும். சரி ரொம்ப நன்றி. ஓகே. பிஜேபி. காரணம் காரணம் மத்திய அரசு நல்லா ஆட்சி கொடுத்துட்டு, மோடி வந்து ஒரு உலகத் தலைவர், அதனால் அவர் வந்து நல்ல ஆட்சி கொடுப்பாரு. அவரோட ஆதரவோடு இங்கே எம்எல்ஏ வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். சரி ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆதரவு? டிவிக்கேண்ணா. காரணம் காரணம் ஒரு சேஞ்ச் வேணும் இல்லைண்ணா, அதனால தான். ஓகே. இந்த 2026 தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாரு? பிஜேபிக்கு. நானும் பிஜேபி. காரணம் என்ன? காரணம்னா ஏடிஎம்கே வந்து எங்கள் அப்பா இதுலேருந்து அப்படியே இருக்குது, அதனால அதே கட்சியிலேருந்து இவங்க கூட்டணி இருக்கிறதுனால பிஜேபிக்கு. அவ்வளோதான். உங்களுடைய ஆதரவு யாரு? பிஜேபி. காரணம் காரணம் இந்துத்துவம். சரி ரொம்ப நன்றி. கொஞ்சளவு ஷார்ட்டாக சொல்லுங்க. ஓகே. ஓகேவா? என்னன்னா எங்களுக்கு வந்துட்டு தேசியமும் தெய்வமும் ஒன்றுங்க. எங்களுக்கு வந்துட்டு ஐயா வந்துட்டு மோடியோட ஆட்சி தான் எங்களுக்கு தேவைங்க, சரிங்களா. தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்போ வந்துட்டு எடப்பாடியாக இருக்கும்போது நல்லா இருந்ததுங்க. இப்போ வந்துட்டு சட்ட ஒழுங்கு சரியில்லைங்க. எங்களுக்கு சட்ட ஒழுங்கு வந்துட்டு சரியாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 15 வயசு சின்ன குழந்தைங்க கூட கஞ்சா மற்ற தீய இதில் வந்துட்டு வீணாக போகிறாங்க குழந்தைங்க, சரிங்களா. இதில் வந்துட்டு சரி பண்ணணுன்னா அதுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் முதலமைச்சரே வர முடியாது. ஆனால் வந்து சட்ட ஒழுங்கு தான் சரியாக இருக்கணும். அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு சட்ட ஒழுங்கு யார் கையில் இருக்க, நம்ம முதலமைச்சர் கையில். அவர் வந்து சரியாக செயல்படணும். ரெண்டாவது இதெல்லாம் வந்துட்டு
ஒழுங்காக நடக்கணும்னா வந்துட்டு இவர் வந்து சிறப்பாக செயல்படலைங்கிறது எப்படி சொல்கிறேன் எனக்கு தெரியல. எங்களுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு பிஜேபி வந்து வந்தாகணும். பிஜேபி எதுக்கு வரணும்னு சொல்கிறோம்னா, பிஜேபி இங்கே உதகை சட்டமன்றத்தில் வந்து எங்களுக்கு வந்துட்டு பிஜேபி கொடுத்துருக்காங்க. ஐயா எடப்பாடியா வந்துட்டு முதலமைச்சராக வரணுங்க, நாங்கள் வரணும், ஜெயிச்சுட்டு சட்டம் ஒழுங்கு வந்துட்டு மட்டும் எங்களுக்கு சரியாக வரணுங்க. வேறு ஒன்றும் தேவையில்லை. எங்களுக்கு இவ்வளோ இலவசமெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாதுங்க, தேவையும் கிடையாது. எங்களுக்கு வந்துட்டு அந்த ஒழுக்கம் வந்துட்டு சிறு குழந்தைங்கள்கிட்ட கூட ஒழுக்கம் கிடையாதுங்க, ஒழுக்கமே கிடையாது. இதுக்கு வந்துட்டு சட்ட ஒழுங்கு யார் கையில் இருக்குங்க? முதலமைச்சர் கையில் இருக்குது. அந்த முதலமைச்சர் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு வந்து சரியாக செயல்படுத்தணும். அது செயல்படுத்த அவருக்கு தெரியும். நம்ம வந்து சும்மா சொல்கிறோம், அவர் 1000 செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் வந்து சிறப்பாக வந்து இன்னும் செஞ்சுருக்கணும். இப்போ சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் பாலியல் இதெல்லாம் வந்துட்டு ஒரு சிஎம் நினச்சிருந்தாருன்னா இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாதுங்க. அதுக்கு வந்து முக்கியமாக வந்துட்டு சட்ட ஒழுங்கு தான் சீர்கேடுங்க. அது வந்து ஐயா வந்துட்டு முதலமைச்சர் யார், நாளைக்கு இவர் வந்தாலும் சரி அவர் வந்தாலும் சரி, சட்ட ஒழுங்கு வந்து இனிமேல் தமிழ்நாட்டில் வந்து நல்லா இருக்கணும். யார் வந்தாலும் சரி, இவர் ஸ்டாலினே இருந்தாலும் சரி, நாளைக்கு ஐயா எடப்பாடி வந்தாலும் சரி. ஆனால் வந்துட்டு சட்ட ஒழுங்கு வந்து சரியில்லைன்னா அவங்க யாராக இருந்தாலும் இந்த நாட்டுக்கு ஆள்றதுக்கு தகுதியே இல்லாதவங்க. இப்போ பாருங்கள், சின்ன குழந்தைங்க 15 வயசு சின்ன பையன் வந்துட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க, பாதுகாக்கிறோம் அது இதுங்கிறாங்க. ஐயோ அநியாயமாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாதுங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம முதலமைச்சர் கவனத்துக்கு போகணும். யார் நாளைக்கு முதலமைச்சராக இருந்தாலும் இனிமேல் வந்துட்டு இந்த தவறே நடக்கக்கூடாது. ஆனால் எல்லா இடத்துக்கும் முதலமைச்சர் வர முடியாது. ஆனால் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். காவல்துறை வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும். முதலமைச்சர் காவல்துறை காவல்துறை இருக்கணும். ஆனால் வந்து எந்த இடத்துலையும் முதலமைச்சர் கண்ட்ரோலில் கிடையாது. காவல்துறை வந்து முதலமைச்சர் கண்ட்ரோலில் கிடையவே கிடையாதுங்க. காவல்துறை வந்துட்டு எல்லாம் ஒரு திமிராக நடந்துக்கிறாங்க, ஒரு மரியாதை கிடையாது. இந்த போன மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்துட்டு இந்த தூத்துக்குடியில் போயிட்டு இறந்து போனாங்கள்ல, இந்த பாத்ரூம் இல்லாமல் போயிட்டு இறந்து போனாங்கள்ல, அந்த இடத்துல போகும்போது வழக்கு கொடுக்க போகிறாங்க. போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து தவறாக சொல்கிறாங்க. அந்த குழந்தைய வந்துட்டு காவல்துறை வந்து தவறாக பேசுகிறாங்க. ஏமா அந்த பொண்ணு வந்துட்டு பாத்ரூம் வசதி இல்லாதனால வெளியில் போகிறாங்க. அது வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து வழக்கு கொடுக்க போகிறாங்க, ஏங்க பிள்ளைய காணான்ட்டு. ஆனால் வந்து அந்த போலீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓம்புல எங்கே ஓடி போச்சோ நீ என்னமோ அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்களிக்கிறது ரெண்டாவது, வாக்களிக்கிறது இருக்கட்டுங்க, வாக்களிக்க நாங்கள் யாருக்கும் அது வந்து தனிப்பட்ட சுதந்திரங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் யார் முதல்வராக இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் கண்காணிக்கணும். கண்டிப்பாக வந்துட்டு இது ஸ்டாலின்கிட்டையும் நாங்கள் எல்லாமே வாங்கிக்கிறோம், எடப்பாடிகிட்டையும் வாங்கிக்கிறோம். எல்லாருக்கும் அவங்க தான் தலைவருங்க, சரிங்களா? யாரையும் நம்ம வெறுக்க முடியாதுங்க. ஆனால் வந்துட்டு இந்த குழந்தை வந்துட்டு அன்னைக்கு வழக்கு கொடுக்க போகும்போது ஓம்புல ஓடி போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறான் நம்ம அந்த காவல்துறை அதிகாரி. அப்போ என்னங்க அப்போ காவல்துறை எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறான் ஒருத்தன் வந்து என் பிள்ளைய காணான்ட்டு, அப்போ வந்துட்டு உன் பிள்ளை எங்கே போச்சோன்னு சொல்கிறானா? இதெல்லாம் என்னங்க ஒரு மனநிலை? அப்போ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இந்த ஐயா ஸ்டாலினுக்கு இது தெரிஞ்ச என்ன ஆகும்? அவருக்கு எதுவுமே தெரியறதில்ல, சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் கரெக்டாக நடவடிக்கை எடுக்கணும். யாரையும் நம்ம தப்பு சொல்லலை. நல்லா இருக்கும். டிஎம்கே ஆட்சி நல்லா இருக்கு. நம்ம எப்பவுமே டிஎம்கே தான். உங்களுடைய ஆதரவு டிவிக்கேண்ணா. விஜய் ஃபேன், விஜய்னா பிடிக்கும், மக்களுக்காக செய்வாங்க நம்பிக்கை. ஓகேண்ணா, தேங்க்யூ. உங்கள் ஆதரவு யாரு? விஜய் தான். அவர் பிடிக்கும், அதனால மக்களுக்கு நல்லது செய்வார்னு நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய ஆதரவு? டிவிக்கே தான். காரணம் அவர் வந்ததுன்னா இந்த மாற்றத்தை ஆரம்பிக்கலாம், மாற்றம் கிடைக்கும், அதனால். சரி, ரொம்ப உங்கள் ஆதரவு யார்? டிஎம்கேப்பா. காரணம்னா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதனால். வீட்டுக்கார் இல்லை,
அவர் கொடுக்குற 1000 ரூபாய் எனக்கு 65 வயசாச்சு. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அவர் கொடுக்குற 1000 ரூபாய் எனக்கு மாதம் சாப்பாடு செலவுக்கே போதும் எனக்கு. அதனால் நாங்கள் எப்போவுமே பரம்பரையாகவே நாங்கள் டிஎம்கே தான். பரவாயில்ல, தேங்க்ஸ். உங்கள் ஆதரவு யாருக்கு? ஏடிஎம்கே தான் வருவார் இந்த வருஷம். எடப்பாடியார் இந்த வருஷம் ஒரு புதுசாக ஒரு ஆட்சி பண்ணுவார், எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கோம். கண்டிப்பாக எடப்பாடியார் வருவார். பிஜேபி கூட்டணியோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக எடப்பாடியார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றிப்பா. உங்கள் ஆதரவு? பிஜேபி காரணம்? கட்சி பிடிச்சிருக்கிற பிஜேபி சரி. ஆட்சி மாறணும், மொத்தத்தில் ஆட்சி மாறணும். சரி, ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவு? பிஜேபி தான். காரணம்? இல்லை, ஆட்சி மாற்றம் தாங்க. ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவு? அதே தான், பிஜேபி ஆட்சி மாற்றம் வேணும். சரி, உங்கள் ஆதரவு? பிஜேபி. காரணம்? மோடிஜி இருக்கிற வரைக்கும். சரி, ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவு? அவர் கவர்மெண்ட் ஸ்டாஃபோ அப்படியா? எங்கள் ஓட்டு அவங்களுக்கு தான். யாருக்கு? டிஎம்கே தான். நான் அந்த காலத்துல இருந்து அதே டிஎம்கே தான். சரி, ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவு? எங்கே வருவது ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அலைன்ஸ். ஓகே, எல்லாம் பிஜேபி. சேம். காரணம் என்ன? காரணம் நல்ல நிர்வாகம். ஓகேயா, நல்ல நிர்வாகம், மக்களை பாதுகாக்கிறாங்க, மெயின் அதுதான். ஓகே, ரொம்ப நன்றி. பாதுகாப்பு 2026 ரெண்டு ஆட்சியுமே எனக்கு சரி, ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறைய சொல்கிறத விட யாருமே நல்லது பண்ணது கிடையாது. இன்றைக்கி எடப்பாடியார் சொல்கிறாரு ஸ்டாலின் மேலே குற்றங்கள் மட்டும், அன்னைக்கு ஸ்டாலின் சொன்னார் எடப்பாடியார் குற்றம் மட்டும். இதை ரெண்டு விட்டு வேற ஒருத்தர் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் விஜய் இந்த ஏரியாவில் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்திருந்தா கன்ஃபார்ம். ஏன்னா புதுசாக ஒருத்தர் வரனாலும் நல்லதும் பண்ணலாம், புதுசும் பண்ணலாம். நான் சொல்கிறது புதுசாக ஒருத்தர் வந்தால் ஏதோ ஒரு நல்லது வரலான்னு நினைக்கிறீங்க. ரெண்டு பக்கமே ரெண்டு பேரை பற்றி குற்றச்சாட்டுகளும், ரெண்டு பக்கமே ரெண்டு பேர் செஞ்ச தப்புக்களை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தர் நல்லது பண்ணுன்ற மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு கட்சியில் எது வந்தாலும் பண்ண முடியாது. இதை தாண்டி மூணாவதாக யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா உண்மையிலேயே ஒரு விடிவு கிடைக்கும். ஏன்னா இந்த ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்குள்ளே போட்டியை தவிர மக்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. உண்மையான விஷயம் இதுதான், மனசாட்சிக்காக சொல்கிற விஷயம். ஆனால் நான் ஓட்டுக்காக காசு வாங்குறவனும் பொண்டாட்டி விற்கிறவனும் ரெண்டு பேரும் ஒன்று. இதை ஒவ்வொருத்தர் மனசில் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவன் யார் நல்லவன் யார் கெட்டவன்னு கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம அத்தனை பேரும் என்ன பண்ணிருக்கோம், இது வரைக்கும் நானும் வாங்கியிருக்கேன் காசு, இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ தான் என்னோடய அனுபவ ரீதியாக சொல்கிறேன், ரெண்டு பக்கமும் வாங்கியிருக்கிறேன். ஆனால் இப்போ தான் என்னோடய அனுபவம் சொல்கிறேன். நான் மோசமாக போகிறதுக்கான காரணமே எந்த இடத்துல இன்றைக்கி எல்லா பக்கமும் இப்படி தான் இருக்குது. ஆட்டு கேஸ் கொடுத்துட்டு போகிறாங்க, வேஸ்டி கொடுத்துட்டு போகிறாங்க, எல்லா பக்கமும் கொடுத்துட்டு தான் இருக்கேன், கொடுக்காம இல்லை. வாங்கியிருக்கோம் 2 மாதத்துக்கு முன்னாடி ஆட்டு காசு வாங்கியிருக்கேன் நான். சரிங்களா, வீடு வீடாக வந்துச்சு, டோக்கன் கொடுத்து. உங்கள் ஆதரவு? ஓகே. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? பிஜேபி. சரி, ஓகே. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நான் நோட்டா தான். காரணம்? இந்த ஆட்சி சரியில்லை, அதனால. சரி, ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவு? அந்த கட்சினா ஓகே, ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவு? எடப்பாடி. காரணம்? போன ஆட்சி ஒன்றும் அந்த அளவுக்கு இது இல்லாம மாதிரி தெரியுதுங்க. இந்த டைம் அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எல்லாம் எதிர்பார்க்குறோம். உங்கள் ஆதரவு யார்? பிஜேபி. காரணம்? காரணம் ஓட்டு. என்ன சொல்கிறது, யாருக்கு ஆறுதல்? நம்மள ஆறுதல் நம்ம எடப்பாடி ஏடிஎம்கே. காரணம்? காரணம் இப்போ அவர் நல்லா செஞ்சுருக்காரு. இவர் தமிழ்நாடை விற்கிறதுக்கு பண்ணுறாரு. ஆனால் டிவியில் பார்த்தானா, இவர் சொல்கிற பேச்சு பார்த்தானா, இவர் என்ன செய்கிறாரு, இதுக்கு செய்கிறாரு, இதுக்கு விட 9 மடங்கு எக்ஸ்ட்ரா சொல்கிறாரு பழனிசாமி. அவர் சொன்னதை செய்வதை சொல்வார். ஆனால் இவர் செய்வதை சொல்வார், சொன்னதை செய்ய வைக்கிறார். இதுதான் உண்மை. ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவு? ஆதரவு பிஜேபி.
எப்படி எடுக்கலீங்க இது கம்ப்ளைண்ட் எடுக்கக்கூடாது. இது கம்ப்ளைண்ட் இல்லை. பிஜேபி அப்படிதான். சரி, ரொம்ப நன்றி. ஓகே, உங்களுடைய ஆதரவு? அதான் ரெட்டலைக்கு தான் போடுறோங்க. காரணம்? காரணம் ஆட்சி சரியில்லை, மாற்றி வரட்டுன்னு போடுறோம். ரொம்ப நன்றி. மக்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சா போதும். யார் வரணும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடியார் வந்தா சரி. ரொம்ப நன்றி. உங்க ஆதரவு? காங்கிரஸ்க்கு. காரணம்? கை சின்னம். என்ன காரணம்? சரி, ரொம்ப சரி. உங்க ஆதரவு? ஸ்டாலின் போட்டுருங்க. ஸ்டாலின். சரி, ஓகே. ரெட்டைலை. ரெட்டைலை. சரி, ரொம்ப நன்றி. அம்மா யாருக்கு? ரெட்டைலை. சரி, யாரு? ரெட்டைலை. ரொம்ப நன்றி.